environmental and science. What are the benefits and outcome, and what is the problem in the society? How the waste management is going to happen in our society in future? They are going to explain about it. So here is an EVS topic about e-waste management system. Before getting into what is e-waste and such stuff, so let's see what is solid waste. So anyone have idea about what is solid waste? Solid waste. E-waste ku badala other example waste na enna? Waste. What is waste? So for example, waste in the sense which is not useful for the society, in the sense அது எந்த வகையிலும் சொசைட்டிக்கு பயன்படாத ஒரு substance like English is called solid waste. So here is Taylor was going to explain about how does an e-waste management system works in the society. e-waste எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, நம்ம யூஸ் பண்ற திங்ஸ் வந்து யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அதில் ஒரு பாதிக்கு எப்படினாலும் வேஸ்டாக தான் போயிடும். ஃபார் சாம்பிள் இப்போ நம்ம யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா யூஸ் பண்ற அப்ளையன்சஸ் இதெல்லாம் வேஸ்டாக போச்சுன்னா நம்ம இன்னும் ப்ராப்பரான மேனேஜர் டிஸ்போஸ் பண்ண மாட்டோம். ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணாதான் நம்ம என்ன ஆகும்னா e-waste கன்வெர்ட் ஆகும். அந்த e-waste ஆனது எப்படி நம்ம போயிட்டு அப்படியே சாயில டிஸ்போஸ் பண்ணல இதுல ஸ்பாயில் ஆகுது. என்னன்னா சாயிலும் கூட ஸ்பாயில் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம டாபிக் EVS என்வரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி அண்ட் சயின்ஸ் இருக்குல்ல. இந்த சஸ்டைனபிலிட்டி என்னன்னா, இப்போ வேர்ல்ட வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்டேஜ்ல எந்தவித தடங்களும் இல்லாம மெயின்டைன் பண்றது. தடங்களும் இல்லாம எப்படி சொல்ல, இப்போ நம்ம இருக்க என்வரான்மெண்ட்ல ஆக்சிஜன் ப்ராப்பரா கிடைக்குதுன்னா ப்ராப்பரா கிடைக்குதுன்னா, பட் சிட்டி சைடு இல்லைனா இண்டஸ்ட்ரி சுற்றி இருக்கவங்களுக்கு ப்ராப்பர் ஆக்சிஜன் கிடைக்குதுன்னா கிடைக்காது. அந்த நம்மளோட வாட்டர் ப்ராப்பரா இருக்குன்னா அதுவும் இருக்காது. அந்த நம்மளோட சாயில் ப்ராப்பரா இருக்குன்னா அதுவும் இருக்காது. அதனால நிறைய காசு என்னென்னலாம் காசு ஆகும்னா, நிறைய டிசீஸ் காசு ஆகும். இந்த மாதிரி நிறைய இது வந்து நம்ம ஹியூமன் சப்போர்ட் பண்ணணும். அதே சாலிட் வேஸ்டோட ஸ்டெப்ஸ் வந்து சொல்லுங்க. So what is a solid waste? It can be classified into more and more types. So the first one is industrial waste. So industries in the what are the wastes you get? What are the waste you get from industries? Chemical waste, Udra, So okay, there are some sort of waste which is generated from industries. So for example, food industries you get unwanted waste waters which is sent to rivers and such stuff. And from manufacturing industries you get solid waste such as plastic bottles, such things. And from household waste you get from community waste such as in daily use plastic bottles, such stuff. So these are the wastes that are collected by garbage collectors. There are some sort of steps involved in it. So the first one is collection of garbage. So a particular area has a particular point. ஊர்ல தான் இருக்கும், ஒரு டவுன்ல சேர்த்து ஒரு particular spot ஒதுக்கி பண்ணிருப்பாங்க for dumping so these kinds of plastics. So அங்க இருந்து they will separate types of plastic. There are two types, you already learned it. Thermoplastic and thermostatic plastic, so which is recyclable and non-recyclable. So other types on the next person வந்து தெரிஞ்சு சொல்லுவோம். இப்போ e-waste நம்ம எப்படி கலெக்ட் பண்ணி எப்படி ப்ராப்பரான மெத்தட்ல ரீசைக்கிள் பண்ணுவோம்னா, முதல்ல வந்து e-waste ஜெனரேஷன் சொல்லுவோம். e-waste ஜெனரேஷன்ன்றது நம்ம யூஸ் பண்ற இதுல ப்ராப்பரா வந்து நம்ம டிஸ்போஸ் பண்றதா. இப்போ டஸ்ட்பின்ஸ் வந்து நம்ம வேஸ்ட் கார்பேஜ் கலெக்ட் பண்றவங்களே ரெண்டு விதமா கலெக்ட் பண்ணுவாங்க. ஒன்னு வந்து ரீசைக்கிளபிள் அண்ட் நான் ரீசைக்கிளபிள்னு சொல்லிட்டு, இந்த ரீசைக்கிளபிள் நான் ரீசைக்கிளபிள் மட்டும் நம்ம பிரிச்சு அவங்ககிட்ட சப்மிட் அவங்ககிட்ட கொடுத்தாலே போதும், அவங்க வந்து அதை ப்ராப்பராகவே டிஸ்போஸ் பண்ணாங்க. அந்த நம்ம அதை ப்ராப்பராக பண்ணாதனால தான் நிறைய பொல்யூஷன்ஸும் அப்புறம் எஃபெக்ட்ஸ் டிசீஸ்லேருந்து எல்லாமே வந்து நாம பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால தான் வருது. அந்த So அடுத்து வந்து they actually as you said they separate those plastics and transport it to industries where recycling happen. So recycling வந்து இந்தியால most